ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்னைக்கு தீப்ஸ் தமிழ் கிச்சனில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி கொத்தமல்லி சட்னி எப்படி செய்கிறதுன்றது. அது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னா, இஞ்சி பூண்டு. இஞ்சி வந்து ஒரு இன்ச் அளவுக்கு கட் பண்ணி தோல் சீவி வச்சுக்கோங்க. அப்புறம் பூண்டு 4 பல், தக்காளி 1 கட் பண்ணி வச்சுக்கோங்க, ஆனியன் 1 ஆனியன் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் தேங்காய் நான் வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் துருவி கூட வச்சுக்கலாம். துருவினிங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கலாம். அதாவது ஒரு தேங்காய் வெட்டினா ரெண்டு ஸ்லைஸ் வரும். அதில் அந்த பாதி தேங்காயில் கால்வாசி தேங்காய் எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தலை. ஸோ நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இங்கே உளுத்தம் பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன். அப்புறம் கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன். அப்புறம் கொஞ்சமாக மிளகு, ஒரு 5-6 மிளகு எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. அப்புறம் புளி ஒரு சின்ன சைஸ் எடுத்துக்கோங்க, சின்ன நெல்லிக்காய் சைஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த சட்னி வந்து ஒரு 3 பேர் சாப்பிட்லாம். ஸோ அந்தளவுக்கு செய்யும்போது ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி. அப்புறம் ஒரு வரமிளகா, நீங்கள் ஒரு பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம், எனக்கு கொஞ்சம் காரமாக வேணும்னா. அப்புறம் கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள். இதெல்லாமே வந்து நம்ம ஃபஸ்ட்டு வணக்கி வைக்கணும். வணக்கி இதெல்லாம் பேஸ்ட் பண்ணிக்கணும். ஆயிலில் வணக்கி அப்புறம் மிக்சியில் போட்டு நம்ம பேஸ்ட்டாக எடுத்துக்கணும். ஸோ அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, கருவேப்பிலை ஒரு 2 கொத்து, அப்புறம் கடுகு, கடலைப்பருப்பு, எண்ணெய். ஸோ இதெல்லாம் தான் தேவையான பொருட்கள். ஸோ இப்போ இது எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். அப்புறம் உப்பு சொல்ல மறந்துட்டேன். உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஆட் பண்ணிக்கிறோங்க. ஸோ இப்போ வந்து அடுப்பில் ஒரு பேன் வச்சு நல்லா அதை ஹாட் ஆனதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றுங்க. ஆயில் நல்லா ஹாட் ஆனதும் அதுக்குள்ளே வந்து கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகு 3ஐயும் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வணக்கிக்கோங்க. அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா சீக்கிரமாக கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்புலாம் தீஞ்சு போயிடும். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் அப்படியே லைட்டாக ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா நைஸ் கோல்டன் ப்ரௌனில் அது மாறிடும். அதே மாதிரி உங்களுக்கு நல்லா சூப்பரான குக்கான ஸ்மெல் வரும். ஸோ இப்போ வந்து நல்லா அது வெந்துடுச்சு. இப்போ வந்து இது கூட நான் சீரகம், புளி, வரமிளகா 3ஐயும் ஆட் பண்ண போகிறேன். இந்த 3ஐயும் ஆட் பண்ணி ஜஸ்ட் ஒரு 1 நிமிஷம் மட்டும் வேக வைங்க. அந்த சீரக வாசம் வர வரைக்கும் வேக வச்சா போதும். நல்லா அது வாசம் வந்ததும் இது வந்து இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இந்த மிக்சரை மட்டும் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ரிமைனிங் ஆயிலில் வந்து நான் இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி இது எல்லாத்தையுமே போட்டுக்கோங்க. ஸோ எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணதுக்கப்புறமா அதை நல்லா ஆயில் கூட மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஸோ உப்பு ஆட் பண்ணால் சீக்கிரமாக வெங்காயம், தக்காளி தண்ணி விட்டு சீக்கிரம் வேக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் வணக்குங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வணக்கலாம். ஸோ நல்லா வணக்கினதுக்கப்புறம் ஆனியன் டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிட்டு தக்காளி வந்து நல்லா மசிஞ்சிடும். ஸோ ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் இதை வேக வைக்கலாம். நிமிஷமாக நான் வணக்கிட்டேன். இப்போ தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாமே நல்லா வெந்து வணங்கிருச்சு. இப்போ வந்து நான் இது கூட கொத்தமல்லி ஆட் பண்ண போகிறேன். ஸோ கொத்தமல்லி போட்டு ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்லை. ஜஸ்ட் லைட்டாக அதை சூட்டில் மிக்ஸ் பண்ணிங்கனாவே அது வந்து அப்படியே மசிஞ்ச மாதிரி ஆகிடும். அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல.
லைட்டாக அப்படியே தளர்ந்து போயிடும். ஸோ அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ ஒரு நிமிஷமாக நல்லா வணக்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கொத்தமல்லி நல்லா தளர்ந்துருச்சு, வெங்காயம் தக்காளியோடு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து அது வெந்துருச்சு. ஸோ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. ஸோ நான் இப்போ வந்து இதை ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வைக்க போகிறேன். எப்பயுமே வந்து சட்னி அரைக்கும்போது ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளி போட்டு அரைக்காதீங்க. ஃபஸ்ட்டு இந்த கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு நம்ம வணக்கி வச்சுருக்கோம் இல்லையா, இது அப்புறம் தேங்காய், இது ரெண்டையும் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பவுட்ரு மாதிரி வந்துடும். அது கூட இந்த வெங்காயம் தக்காளி போட்டு அரைங்க. ஏன்னா ஃபஸ்ட்டே வெங்காயம் தக்காளி கூட இந்த கடலப்பருப்பும் போட்டு அரைச்சிங்கன்னா கடலப்பருப்பு வந்து நல்லா ஆறப்படாது. ஸோ எப்பயுமே ஃபஸ்ட்டு கடலப்பருப்பு தேங்காய்லாம் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. ஸோ இப்போ வந்து சட்னி ரெடி ஆகிடுச்சு. அதை எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு சீசனிங் பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் வந்து நல்லா ஹாட்டாக இருக்கணும். ஏன்னா இப்போ வந்து நம்ம கடுகு இதில் ஆட் பண்ண போகிறோம். கடுகு ஆட் பண்ணதும் அது நல்லா வெடிக்கணும். வெடிச்சதுனா தான் டேஸ்ட் வந்து சட்னியில் நல்லா மிக்ஸ் ஆகும். ஸோ நல்லா ஆயில் ஹாட் ஆனதுக்கப்புறமா இப்போ வந்து நான் கடுகு ஆட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ ஆயில் நல்லா ஹாட் ஆகிடுச்சு. இதுக்குள்ளே வந்து நான் இப்போ கடுகு ஆட் பண்ணுறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணி அதை நல்லா வெடிக்க விடுங்க. நல்லா வெடிச்சதுனா தான் சட்னியில் டேஸ்ட் வந்து நல்லா மிக்ஸ் ஆகும். ஸோ அது நல்லா வெடிச்சதுக்கப்புறமா நான் இப்போ கடலப்பருப்பு ஆட் பண்ணுறேன். கடலப்பருப்பு வந்து லைட் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நீங்கள் வணக்கினா போதும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அப்புறம் கருவேப்பிலை, இதெல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அதாவது கருவேப்பிலை வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். அது வரைக்கும் நீங்கள் நல்லா இதை வந்து அதிலேயே வேக வைங்க. ஸோ இப்போ வந்து நல்லா உங்களுக்கு சூப்பரான ஒரு ஸ்மெல் வந்துருக்கும். இந்த பெருங்காயம், கருவேப்பிலை, கடலப்பருப்பு, கடுகோட ஸ்மெல்லாம் அப்படியே வரும். நல்லா வணங்க. ஸோ இதை வந்து எடுத்து அப்படியே சட்னியில் ஊற்றிக்கலாம். ஸோ சட்னி இப்போ நான் இங்கே அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இதுக்குள்ளே நான் வந்து இந்த தாளித்த கடலப்பருப்பு, கருவேப்பிலை ஆட் பண்ண போகிறேன். ஸோ இதை நல்லா ஆட் பண்ணிவிட்டு உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கம்மியாக இருந்ததுன்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா டேஸ்டான கொத்தமல்லி சட்னி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நீங்கள் தோசை, இட்லி, சப்பாத்தி, ஊத்தாப்பம், பணியாரம், அதுவும் இல்லாமல் நீங்கள் ப்ரெட்டெல்லாம் பட்டர் போட்டு டோஸ்ட் பண்ணிங்கன்னா அதில் கூட இதை தடவி சாப்பிடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறையா ருசியான ரெசிபீஸ்லாம் பார்க்கணுன்னா என்னோட தீப்ஸ் தமிழ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில்